நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே டு டே டெலிகிராம் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் டே டு டே யூடியூப் சேனலில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் வணக்கம், வாழ்த்துக்கள். மக்களே, போன வீடியோவில் நம்ம 117 பாக்ஸு ஆல் போர்டில் ஏசிபிசிஏபியில் 11-17-71 ஃபாலோன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதிலே நம்ம 414 ஒரு பாக்ஸு ஆல் போர்டில் ஏசிபிசிஏபியில் 14-41 44 கொடுத்துருக்கோம். அது அடுத்த வீடியோ வரும். இந்த 117 பாக்ஸு எப்படி வரும், அந்த 11-17-71 ஏசிபிசிஏபியில் வந்தால் இது எப்படி எடுத்தோம், எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த முறை நீங்களே எடுத்து இதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சரியா? வாங்க என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம டியர் அண்ட் கேஎல் சேட்டு, ஓகேங்களா? டியரோட 3 ஷோ, கேஎல் ஒரு ஷோ, மொத்தம் 4 ஷோ சேட் எடுக்க போகிறோம். அதான் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் எடுத்துக்கோங்க. இது மார்க் பண்ணாத சேட்டு. நான் இதை ஆல்ரெடி மார்க் பண்ண சேட் ஒன்று இருக்குது. அதை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்த முறை நீங்களே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சேட் தான் நீங்கள் எடுக்கணும். பார்க்க வேண்டிய சேட் இது தான். சேட் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா குரூப்லேயும். டியர் 1 மணி, கேஎல் 3 மணி, டியர் 6 மணி, டியர் 8 மணி ரிசல்ட்டு வரும் சேட்டு. இந்த சேட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஷோ ரிசல்ட் அடித்த உடனே, அதாவது டியர் கேஎல் ரிசல்ட் அடித்த உடனே இந்த சேட் அப்டேட் ஆகும். அதில் போய் எடுத்துக்கோங்க. நம்மளே ஃபஸ்ட்டு இது கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கேஎல்லில் என்னைக்கெல்லாம் டபுள்ஸ் அடிக்கிறானோ, புரியுதுங்களா? கேஎல்லில் எப்போல்லாம் டபுள்ஸ் வருதோ அன்னைக்கு கேஎலோட உள் நம்பர், புரியுதுங்களா? அன்றைக்கி கேஎல் உள் நம்பர்னால் எதுனா முதல் 2 நம்பர், அந்த 2 நம்பரை எடுத்து டியரில் ஒரு 9 ஷோ ஃபாலோ பண்ணால் வின்னிங் வருதுங்க. கான்செப்ட் இது தான். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது இந்த சேட்டில் பாருங்கள். இது இந்த சேட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஎல்லில் என்ன அடிச்சிருக்கான்? 775 3 டிஜிட் அடிச்சிருக்கான். கரெக்டாக? அதுக்கு அடுத்து 144. இந்த 775க்கு உள் நம்பர் பாருங்கள் 42. அப்போ நமக்கு டியரில் 42-24 ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? அடுத்த நாள் ரிசல்ட்டு கேஎல்லில் பாருங்கள் 144. அன்றைக்கி உள் நம்பர் பாருங்கள் 84. இப்போ அப்படியே இந்த கேஎல்லில் பாருங்கள், அடுத்த நாள் டியர் 1 மணி ஷோவில் 84 டபுள் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு ஏற்கனவே 42-24 ஒன்று வரணும். ஓகேங்களா? அது பெண்டிங்காக இருக்க வச்சு ஒன்றும் வரல. சரியா? இப்போது அதுக்கு அடுத்து கேஎல் டபுள்ஸ் என்னைக்கு அடிச்சிருக்கான் இங்கே பாருங்கள், 622 அடிச்சிருக்கானா? அன்றைக்கி உள் நம்பர் பாருங்கள் 50, அதாவது 50. அதுக்கு அடுத்த நாள் கேஎல் ரிசல்ட்டு 922. அன்றைக்கி உள் நம்பர் பாருங்கள் 78. ஓகேங்களா? 1 2 3 நாள் கேப்புக்கு அப்புறம் டியரில் பாருங்கள், இங்கே பிசி 50 அடிச்சிருக்கான், ஏசியில் 78 வந்துடுச்சு. உள் நம்பர் அப்படியே இங்கே ஒரு 9 ஷோ 12 ஷோவில் வந்துடுது. புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். இதற்கு அடுத்து கேஎல்ல 228-767 ஒரு டபுள்ஸ் அடித்தான். கரெக்டாக? அன்றைக்கி உள் நம்பர் பாருங்கள் 26, கீழே 70. 70க்கு 07 இங்கே ஒரு நாள் கேப்பில் டியரில் பாஸ் ஆகிருக்கு. சரியா? 26 வந்துருச்சான்னு தெரியல, நான் ஒன்றும் பார்க்கல. இல்லை, வரல. அது இப்போ ரீசெண்டாக நேற்று தான் அடித்தான்னு நினைக்கிறேன். கரெக்ட். டபுள் பாஸ் ஆகிருக்கும், நேற்று தான் வந்திருக்கு. சரியா? இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், இல்லைங்க 26க்கு முன்னாடியே வந்துருச்சுங்க டியரில். சாரி, நான் தான் கவனிக்கலை. வந்துருச்சு, மிஸ் ஆகலை, கொஞ்சம் லேட்டானாலும் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ரீசெண்டாக அதுக்கு அடுத்து பாருங்கள், நமக்கு கேஎல்ல 282 ஒரு ரிசல்ட் அடித்தான். அதுக்கு உள் நம்பர் பாருங்கள் 17. அப்போ 17-71 ஒரு பேர் நமக்கு வரணும். சரிங்களா? அது இன்னும் வரல. ஓகேவா? அதற்கு அடுத்து நமக்கு டபுள்ஸ் 220 டபுள்ஸ் அடித்தான். அடுத்த நாள் 200 ஒரு டபுள்ஸ் அடித்தான் கேஎல்ல. ஓகேவா? அன்றைக்கி 220 அடித்தா இன்றைக்கி பாருங்கள் உள் நம்பர் 82. 82க்கு 82 வந்துருச்சு. ஓகேங்களா? சண்டே அடிச்சிட்டான் 26ஆந்தேதி. 842க்கு 82 அடிச்சிட்டான். இப்போ 200 அடித்த அன்றைக்கி 11 இருக்குது. கரெக்டாக? அப்போ நமக்கு வர வேண்டிய நம்பர் சிங்கிள் நம்பர் 11 ஒன்று வரணும். இங்கே மேலே
நமக்கு என்ன வரணும்? 17 ஒன்று வரணும். அப்புடின்னா 17 71 11. இது பாக்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால தான் 117 பாக்ஸு கொடுத்து பேராகவும் பிரித்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அடுத்த முறை டபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்களே எடுத்து ஃபாலோ பண்ணி பணம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அடிச்சுட்டு தான் இருக்கான், மிஸ் ஆகலை. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பணம் வாங்குங்க. மெத்தடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நன்றி நண்பர்களே.